करुणाकरसूरीन्द्र गुरुवर्यपदाम्बुजां नवनीतनटोत्तंसां गुरुपङ्क्तिश्रियन्नुमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। जय जय श्री सुदर्शन. இன்றைய தினம் அடியேன் அவனிஜா ராமர் எப்படி ராமாயணத்தை கேட்டு அனுபவித்தார் என்கிற விஷயத்தில் ரகுவீர கத்தியத்தை எப்படி சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் என்கிறதை அடியனுக்கு புரிஞ்சபடி ஆச்சாரிய அனுகிரகத்தினால் விண்ணப்பிக்க இருக்கிறேன். இது ராமராஜ்யம் நடக்கும் போது நடந்த நிகழ்ச்சி. ராமராஜ்யம் நடக்கும் போது லவன் அப்புறம் குஷன் மார்க்கத்திலே ராமாயணத்தை பாடிக்கொண்டு வந்தார்கள். அதை கேட்டு ராமன் அவர்களை ராஜசபைக்கு அழைத்து இங்க வந்து ராமாயணத்தை பாடுங்கோ என்று சொன்னார். அப்பொழுது இந்த தருணத்தில் தான் இந்த ரகுவீர கத்தியத்தின் 82வது சூர்ணிகை, 83வது சூர்ணிகை மற்றும் 84வது சூர்ணிகையை சுவாமி தேசிகன் அமைக்கிறார். குஷலவ பரிகிரஹீத குலகாதா விசேஷ. சில பாட பேதங்கள்ல குஷல குஷலவ பரிகிரஹீத குஷீலவாழ குலகாதா விசேஷ என்றும் வருகிறது. இதோட அர்த்தம் என்னது? கெட்டிக்காரர்களான குஷன் மற்றும் லவன் நன்னா புரிந்து கொண்ட குலகாதா என்கிற ராமாயணத்தை பாடினார்கள். அந்த ராமாயணத்தின் சிறப்பா இருக்கக்கூடிய ராமனுக்கு ஜெயமுண்டாகட்டும் என்று இதுக்கு அர்த்தம். ரகுவீர கத்தியத்தின் எல்லா சூழ்நிலைக்கு முன்பும் ஜெயம் என்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும் என்கிறபடினால ஜெயமுண்டாகட்டும் என்கிற அர்த்தம் வருகிறது. இதோட சப்தார்த்தத்தை பார்த்தோமானால் குஷல என்றால் கெட்டிக்காரர்கள் என்று அர்த்தம். வால்மீகி மகரிஷியும் வால்மீகி ராமாயணத்தில் லவன் அப்புறம் குஷனை பத்தி சொல்றச்சே தௌது மேதாவினௌ திருஷ்ட்வா வேதேஷு பரிநிஷ்டிதௌ தௌது காந்தர்வ தத்வக்ஞௌ மூர்ச்சனார்த்தன கோவிதௌ என்று சொல்லுகிறார். அவ ரெண்டு பேரும் மேதாவிகள், வேதத்தில் நிஷ்டையுள்ளவர்கள், காந்தர்வ தத்துவம் என்கிற சங்கீத சாஸ்திரத்தில் நிபுணர்கள் என்று தெரிய வருது குஷல என்கிற சப்தத்தினால். குஷா அப்புறம் லவாதா இவளோட பேர். இவா ராமபிரான் அப்புறம் சீதா பிராட்டியோட குழந்தைகள். அடுத்த வார்த்தை பரிகிரஹீத. பரிகிரஹீத என்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. முதல் அர்த்தம் பெற்றுக்கொண்டார்கள் என்று. இந்த குலகாதாவாகிற ராமாயணத்தை வால்மீகி மகர்ஷி கிட்டேந்து பெற்றுக்கொண்டார்கள். 2ஆம் அர்த்தம் புரிந்து கொண்டார்கள். இந்த 24,000 ஸ்லோகங்களையும் கண்டஸ்தீகரணம் பண்ணார்கள். இவா 2 பேரும் நன்னா புரிந்து கொண்டு கண்டஸ்தீகரணம் பண்ணார்கள். அடுத்த வார்த்தை குஷீலவாக. இந்த ராமாயணம் என்கிற கிரந்தம் பாடுறதுக்கு ஏத்தது என்று இந்த பதத்தினால் நம்மளுக்கு தெரிய வருது. ராமாயணத்திலேயே தன் ஸ்ரீலய சமன்விதம் என்று வால்மீகி மகரிஷி இந்த ராமாயணத்துக்கு ராகம் மற்றும் தாளம் 2மே உண்டு என்று சொல்கிறார். கிருஷ்ணம் ராமாயணம் காவியம் காயேதாம் பரயாமுதா என்கிற ஸ்லோகத்தினால் எல்லாரும் ராமாயணத்தை பறக்க பாட வேண்டும் என்று சொல்றார். அதனால்தான் குஷீலவாக என்கிற பதத்தினால் ராமாயணம் காயனத்துக்கு ஏத்தது என்று நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்த பதம் குலகாதா என்கிறது. குலகாதானா அவர்களோட குலையின் கதை. லவன் மற்றும் குஷனோட குலம், அதாவது ராமரின் குலம், ராமரின் கதை. அதனாலதான் குலகாதா என்று இங்க சப்தம் வருகிறது. விசேஷ. விசேஷ என்கிற சப்தத்துக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. முதல் அர்த்தம் வகை, இது ஒரு கதை வகை என்று ஒரு அர்த்தம். 2ஆம் அர்த்தம் சிறப்பு என்கிற அர்த்தத்தில் வருகிறது. இந்த ராமாயணத்தின் சிறப்பு எது? இந்த ராமாயணத்தின் சிறப்பே ராமர் தான். ராமாயணத்தின் சிறப்பே குலகாதா விசேஷா என்று கொண்டாடுற சுவாமி தேசிகன். இந்த ராமாயணத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னதுன்னா, இது எல்லா மகா காவியங்களுக்கும் ஒரு ஆதர்சமா இருக்கிறது. இதுதான் ஆதி காவியம் என்கிறபடினால். ஆகையால் இந்த சூழ்நிலையில் கெட்டிக்காரர்களான குஷன் மற்றும் லவன் நன்னா புரிந்து பெற்றுக்கொண்ட குலகாதாவை பாடினார்கள். அந்த குலகாதாவின் விசேஷமாக ராமாயணத்தின் சிறப்பாக திகழ்ந்த ராமர், அவருக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று அர்த்தம் வருகிறது. அடுத்த சூழ்நிலையில்
ವಿಧಿವಶ ಪರಿಣಮದಮರ ಫಣಿತಿ ಕವಿವರ ರಚಿತ ನಿಜ ಚರಿತ நிபந்தன நிஷமன நிர்விருத்த என்று சூழ்நிலை. பிரம்மாவின் அனுகிரகத்தினால் வால்மீகி மகரிஷி தேவர்களின் வாணியான சம்ஸ்கிருதத்தில் ராமரின் சொந்த கற்கையை இயற்றினர். இதை கேட்டு ராமர் மிகவும் சந்தோஷப்பட்டார். இப்பேற்பட்ட ராமருக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று அர்த்தம் பெறுகிறது. இதுக்கு பதார்த்தத்தை பார்த்தோமானால் விதிவச அப்படின்னால் பிரம்மாவின் அனுகிரகத்தினால் என்று அர்த்தம். விதினா பிரம்மா, விதி வசனா பிரம்மாவின் அனுகிரகத்தினால் என்று அர்த்தம் வருகிறது. அமர பணிதி, அமர பணித்தினா தேவர்களின் பாஷை, அதாவது சம்ஸ்கிருதத்துல இயற்றப்பட்டிருக்கு இந்த ராமாயணம் என்கிற மகாகாவியம். இன்னொரு அர்த்தம் என்னதுன்னா அமரபணித்தினா வேதங்கள் என்றும் சொல்லலாம். வேதங்கள் என்கிற அர்த்தத்தை நாம் எடுத்துட்டோமானால் அடுத்த சப்தத்தையும் எடுத்துக்கணும், அதாவது பரிணமத்தையும் எடுத்துக்கணும். இந்த வேதங்கள் தான் பரிணமிச்சு ராமாயணமாக வந்தது. வேதங்களின் அவதாரம் தான் ராமாயணம். அமர பணிதி பரிணமத் என்று இந்த 3 வார்த்தைகளுக்கும் அர்த்தம் வருகிறது. அடுத்த வார்த்தை கவிவர. கவிவரனா கவிகளுக்குள்ளே ராஜா என்று அர்த்தம். இந்த பதம் வால்மீகி மகரிஷியை குறிக்கிறது. சுவாமி தேசிகனே கோதாஸ்துதியின் 7வது ஸ்லோகத்தில் ஜாதோ பபூவ சமுனி கவி சார்வபௌமஹா என்று வால்மீகி மகரிஷியை கவி சார்வபௌமன் என்று கொண்டாடுறார். அடுத்த வார்த்தை ரச்சித. ரச்சிதனா இயற்றினார் என்று அர்த்தம். இந்த ராமாயணத்தை வால்மீகி மகரிஷி இயற்றினார் என்ற அர்த்தத்தில் வருகிறது. நிஜ சரித. நிஜ சரிதனா சொந்த கதையின் அர்த்தம். ராமர் அவரோட சொந்த கதையை கேட்டார் என்று அர்த்தம் வருகிறது. இன்னொரு அர்த்தம் நிஜம் என்றால் சத்தியம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த ராமாயணம் என்கிறது சத்திய கதை. வால்மீகி மகரிஷி இந்த மகாகாவியத்தை எழுதும் போது பிரம்மா இந்த காவியத்தில் பொய்யே கலக்க கூடாது என்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால இந்த கதை என்கிறது சம்பூர்ண சத்தியம். அதனால நிஜ சரிதம். இதை ராமர் கேட்டார் என்று புரிந்து கொள்ளலாம். நிபந்தன அப்படின்னா கிரந்தம் இல்லைன்னா காவியம் என்று அர்த்தம். ராமாயணம் தான் ஆதி காவியம். நிஷமன. நிஷமனா கேட்டர்னு அர்த்தம். நிர்விருத்த மிகவும் சந்தோஷப்பட்ட, கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்ட என்று புரிகிறது. இப்போ ராமர் நிஜ சரித்தம், அதாவது சொந்த கதையை கேட்டார். இதை கேட்டு ராமர் ராமாயணத்தை மகானுபாவம் சரிதம் என்று கொண்டாடுகிறார். இப்போ பொதுவா யாராவது அவளோட கதையே கேட்டு அதை பாராட்டுவாளோ? கோவிந்தராஜ்யத்தில் கோவிந்தராஜர் சொல்ற லோகோயி க்ஷுத்ரோபி கஷ்டித் ஸ்வவிஷயே பிரபந்தே ஸ்ரவணே லஜ்ஜதே என்று. ஒரு பொது மனுஷன் கூட அவரை பத்தி யாராவது ஏதாவது எழுதினான்னா அதை கேட்கறதுக்கு லஜ்ஜைப்படுவாராம். அப்போ இந்த மரியாதா புருஷனாகிற ராமர் அவரோட சரித்திரத்தை கேட்டு அத மகானுபாவம் சரித்தம்னு கொண்டாடுறாரு, அது எப்படி சரி என்று ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கு கோவிந்தராஜரே கோவிந்தராஜ்யத்தில் பதில் அளிக்கிறார். ந அயம் பிரபந்தா ராமச்சரித்திரபரஹா கிந்து சீதா சரித்திரபரஹா என்று. இந்த கதை ராமரை பத்தி இல்லப்பா, இது சீதா பத்தி என்று சொல்கிறார். இது எங்க சொல்லியிருக்கு வால்மீகி ராமாயணத்தில்? சீதாயாச்சரிதம் மகத் என்று வால்மீகி மகரிஷி பாலகாண்டத்திலேயே இந்த ராமாயணம் என்கிற கதை சீதையோட சரித்திரம், சீதையோட கதை என்று சொல்கிறார். அப்படி ராமருக்கு இந்த சீதையோட கதையை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துதான். அதனாலதான் இந்த 2 குழந்தைகளையும் பாட சொன்னாராம். இந்த லவனும் குஷனும் இந்த கதையை பாடின்னு இருக்கச்சே ராமர் முதல்ல சிம்ஹாசனத்தில் தான் அமர்ந்திருந்தார். அப்புறம் மெதுவா எல்லா ஜனங்களா கூடி சீதையின் சரித்திரத்தை முழுமையாக அனுபவித்தார். அதனாலதான் அத மகானுபாவம் சரித்தம் என்று கொண்டாடினர். ரசமா அர்த்தம் சொல்றார் கோவிந்தராஜர். அடுத்த சூழ்நிலை சர்வஜன சம்மானிதா. இந்த லவரும் குஷனும் பாடினாலே ராமாயணம், அது கேட்டு அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் ராமரை கொண்டாடினாலாம். அப்பேற்பட்ட கொண்டாடப்பட்ட ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று சுவாமி தேசிகன் இந்த சூழ்நிலையில் சாதிக்கிறார். இப்போ ராமரோட குணங்கள் எல்லாரையும் ஆகர்ஷிச்சுதான்.
ரமயதி இதி ராமஹா என்று பேரிலேயே இருக்கிறது. ராமரோட குணங்களை யாராலையுமே பாராட்டாம இருக்க முடியலையா? சர்வ ஜனங்கள்னா எல்லா மனுஷர்கள்னு மட்டும் அர்த்தமா? மனுஷர்கள் மட்டும் இல்ல, வானரர்கள், ராஜாக்கள், தேவர்கள், ராட்சசர்கள், சபாஜனங்கள், தம்பிகள், புது ஜனங்கள் எல்லாரும் ராமரை கொண்டாடினா. சங்கேப ராமாயணத்திலும் நாரத மகரிஷி ராமரை சர்வ லோக பிரியா, எல்லா லோகங்களுக்கும் பிரியமாக இருக்கக்கூடிய ராமர் என்று வர்ணிக்கிறார். ராம ராஜ்யம் நடக்கும் போது அயோத்தியால இருக்க எல்லா விதங்களையும் ராமரோட புகழதான் எல்லாரும் பாடிட்டு இருந்தாலாம். இந்த ஜகத்தே ராமமயமா ஆயிட்டான். அப்பேற்பட்ட சிரேஷ்ட குணங்களை உடையவனா இருந்தான் ராமன். அப்படி எல்லா ஜனங்களாலையும் சம்மானிக்கப்பட்டான். இப்படி ராமரே எப்படி ராமாயணத்தை அனுபவித்து கொண்டாடினர் என்று இந்த 3 சூழ்நிலைகளின் மூலமாக பார்த்தோம். அடியன் ஏதான பிழைகள் இருந்தா க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியன் தன்யாஸ்மி. நல்ல பிரசன்டேஷன். 7 நிமிஷம் கேட்டவரை நல்லாதான் இருந்தது. அடியன் தன்யாஸ்மி. அடியாள்